பத்திரிகையாளரை பட விநியோகம் செய்ய வைத்த ராமராஜன். பத்திரிகையாளர், விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்டவர் இயக்குனர் பாரதி கண்ணன். இவர் விநியோகஸ்தரான முதல் படம் கரகாட்டக்காரன். நடிகர் ராமராஜனின் திரையுலக வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்த படம்தான் கரகாட்டக்காரன். இது ஆண்டு கணக்கில் ஓடி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. படத்தில் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் அனைத்தும் தரமானவை. நகைச்சுவையிலும் கவுண்டமணியும் செந்திலும் பட்டையை கிளப்பி இருப்பார்கள். இந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் எல்லாருக்கும் நல்ல லாபம் கொடுத்தது. அவர்களில் ஒருவர்தான் இயக்குனர் பாரதி கண்ணன். இது குறித்து அவர் ஒரு பத்திரிகை பேட்டியில் கூறியிருப்பதாவது: ராமராஜன் எனக்கு பத்திரிகையில் நேர்காணல் எடுத்ததன் மூலம் நண்பரானார். அவர் பேசுறது முதற்கொண்டு மிகவும் எளிமையாக இருந்தது. கரகாட்டக்காரன் படத்தை பாருங்க பாரதினாரு. டைட்டிலே நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். பிறகு படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த என்னிடம், பாரதி, படம் எப்படி இருக்கு, நீங்கள் பத்திரிகைக்காரர், சரியாக சொல்லுங்கள் என்று சொன்னார். சார், நீங்கள் நடித்ததிலேயே ரொம்ப பிடிச்ச படம், பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, லைஃப் டைம் ரெக்கார்டு பிரேக் படம்னு இதை சொல்வேன் என்றதும் அவருக்கு அதில் நம்பிக்கை எல்லாம் இல்லாமல், சும்மா சொல்லாதீங்க, 4 வாரம் போகும், மிஞ்சி போனால் நான் இருக்கிறதால 5 வாரம் போகும் என்றார் ராமராஜன். பிறகு அந்த தயாரிப்பாளரால் எனக்கு சம்பளமே கொடுக்க முடியலை. மதுரை சிட்டி ஏரியாவை எனக்கு கொடுத்துட்டாரு. மதுரை 5 ரூபாய், சிட்டி 2 ரூபாய், 7 ரூபாய்க்கு தான் நான் வாங்கி இருக்கேன்னாரு. இல்லை, இந்த படம் பெருசாக போக போகுதுன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் வேணால் சிட்டி 2 ரூபாய் தான் வாங்கிக்கோங்கன்னாரு. சென்னை ஏரியாவை 2 லட்சம் ரூபாய்க்கு தர்றாரு. ஆனால் என்கிட்ட அப்போ காசு இல்லை. நான் நண்பர்கள் வட்டத்திடம் கேட்டு பார்த்தேன். சில நண்பர்கள் உதவினார்கள். 70,000 ரூபாய் கிடைத்தது. அப்பவும் ராமராஜன் அருமையான வார்த்தையை சொன்னார். பாரதி, 70,000 ரூபாய்னா பரவாயில்லை, 3 தியேட்டர் போட்டிருக்கோம், கொடுத்து விட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் உள்ள காசு எல்லாம் உங்களுக்குன்னாரு. இந்த டீலிங் நல்லா இருக்குன்னு நான் சம்மதித்தேன். நானும் நண்பர்களும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 70,000 கொடுத்து அப்படத்தை வாங்கினோம். அப்படம் சூப்பர் ஹிட் ஆகி 7 லட்சம் ரூபாயை சம்பாதித்து கொடுத்தது. நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை தாண்டிச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த பணத்தை வச்சு தான் புது வசந்தம் படத்தை வாங்கினேன் என்று தெரிவித்துள்ளார் இயக்குனர் பாரதி கண்ணன்.